வணக்கம். இந்திய சரித்திரத்தையே மாத்தி போட்ட ஒரு சம்பவம். அதுவும் 1905ல எடுத்த ஒரே ஒரு முடிவு. ஆமாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த முக்கியமான நிகழ்வான வங்க பிரிவினைய பத்தி தான். வாங்க, அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது, ஆனா ஒரு மாகாணம் முழுசும் அந்த நாள துக்க நாளா அனுசரிக்கிறாங்க. எப்படி இது நடந்தது? இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நம்மளோட இந்த முழு பயணமும் தொடங்க போகுது. வாங்க, இதுக்கான விடைய தேடுவோம். சரி, இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம். இந்த முடிவை எடுத்தது யார்? அது எப்போ, எப்படி நடந்தது? முதல்ல இந்த முக்கியமான உண்மைகளை புரிஞ்சுக்கலாம். இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்த முக்கிய புள்ளி கர்சன் பிரபு. 1899ல அவர் வைஸ்ராயா நியமிக்கப்பட்டதுமே வங்க பிரிவினைக்கான அஸ்திவாரம் போட ஆரம்பிச்சச்சு. இந்த தேதிகளை பாருங்களேன். ஜூலைல அறிவிப்பு வருது, அக்டோபர்ல அமலுக்கு வருது. எவ்வளவு வேகமா எல்லாம் நடந்திருக்குன்னு புரியும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஒன்னு நடந்ததும் அடுத்தடுத்து எப்படியெல்லாம் நடந்துச்சு பாருங்க. கர்சன் பதவிக்கு வர்றாரு, பிரிவினை அறிவிப்பு வருது, உடனே மக்கள் பொங்கி எழுந்து சுதேசி இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி பிரிவினை அமலுக்கு வந்தே விடுகிறது. எல்லாமே வெறும் கொஞ்ச மாசத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இவ்ளோ பெரிய மாகாணத்தை ரெண்டா பிரிக்கிறாங்களே, இதுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன? அவங்க சொன்னது நிஜமாவே அவ்ளோ எளிமையான காரணம்தானா? அவங்க சொன்ன அதிகாரப்பூர்வ காரணம் இதுதான். வங்காள ரொம்ப பெருசா இருக்கு, எங்களால சரியா ஆட்சி செய்ய முடியல, அதனால நிர்வாக வசதிக்காக தான் பிரிக்கிறோம். ஆவணங்கள்ல ரிப்போர்ட்ல எல்லாம் இதுதான் காரணமா இருந்துச்சு. ஆனா கதை இங்கதான் ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது. நிஜமாவே நிர்வாக வசதி மட்டும்தான் காரணமா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஒளிஞ்சிருக்கா? ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய, ரொம்பவே தந்திரமான திட்டம் இருந்துச்சு. அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுதாங்க விஷயம். வெளியில சொன்னது ஒரு காரணம், ஆனா உள்ளுக்குள்ள இருந்த நோக்கமே வேற. நிர்வாக வசதிங்கிறது ஒரு முகமுடிதான். அதுக்கு பின்னாடி இருந்தது அவங்களோட பழைய ஆயுதம், பிரித்தாளும் சூழ்ச்சி. ஒன்னு, இந்துக்களையும் முஸ்லிம்ஸையும் பிரிக்கணும். ரெண்டாவது, வங்காளத்துல அப்போ வேகமா வளர்ந்துட்டு இருந்த சுதந்திர போராட்ட உணர்வை நசுக்கணும். இது ஏதோ சும்மா ஒரு கோடு போட்ட மாதிரி இல்ல, ரொம்ப யோசிச்சு கணக்கு போட்டு செஞ்ச ஒரு திட்டம். பாகிரதி ஆற்றை எல்லையா வச்சுக்கிட்டாங்க. இந்துக்கள் அதிகமா இருக்கிற பகுதியை மேற்கு வங்காளமாகவும், முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிற பகுதியை கிழக்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாமாவும் பிரிச்சாங்க. முக்கியமா வங்க மொழி பேசுறவங்களையே ரெண்டு பக்கமும் சிறுபான்மையினர் ஆக்கணுங்கிறது தான் அவங்களோட பிளான். பிரிட்டிஷார் இப்படி ஒரு திட்டம் போட்டா மக்கள் சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா இல்ல. அவங்களோட பதில் ரொம்பவே சக்தி வாய்ந்ததா, ரொம்பவே ஒற்றுமையானதா இருந்துச்சு. அக்டோபர் 16, 1905 அந்த நாள் வெடிஞ்சது. ஆனா அது ஒரு சாதாரண நாளா விடியல. அது ஒரு சட்ட அமலாக்க நாள் இல்ல. அது ஒரு தேசத்தோட துக்க நாளா மாறுச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆயிரக்கணக்கான பேர் கங்கை நதியில புனித நீராடினாங்க. அமைதியான ஊர்வலங்களை நடத்தினாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாட்டு பாடுனாங்க. அது வெறும் பாட்டு இல்ல, அது அவங்களோட ஒற்றுமையோட அடையாளம். இது வெறும் அரசியல் போராட்டம் இல்ல, இது அவங்களோட கலாச்சாரத்தையும் உணர்வையும் காப்பாத்துறதுக்கான ஒரு போராட்டம். அந்த பாடல், அந்த முழக்கம் வேற எதுவும் இல்ல, வந்தே மாதரம். வங்காளத்தோட தெருக்கள்ல இந்த ஒரு வார்த்தை தான் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது அந்த ஏக்கத்தோட மந்திரமாகவே மாறிடுச்சு. பிரிட்டிஷார் ஒன்னு நினைக்க நடந்தது என்னவோ அதுக்கு நேர்மாறானது. தேசியவாதத்தை நசுக்கணும்னு நினைச்ச அவங்க செஞ்ச ஒரு காரியம் அதுக்கு இன்னும் பெரிய நெருப்ப பத்த வச்சிடுச்சு. மக்கள் தெருவுல இறங்கி போராட்டம் பண்ணதோட நிக்கல, அந்த எதிர்ப்பு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அதுதான் சுதேசி இயக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, எங்களுக்கு உங்க பிரிட்டிஷ் பொருள் எதுவும் வேண்டாம், எங்க நாட்டுல செஞ்ச பொருளையே நாங்க பயன்படுத்துவோம்னு சொன்னாங்க. இது ஒரு பொருளாதார போர். அப்போ பாருங்க, வங்காளத்தை பிரிக்கணும்னு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கடைசியில இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துக்கே ஒரு பெரிய திருப்புமுனையா அமைஞ்சிடுச்சு. சொல்லப்போனா காந்தி பின்னால செஞ்ச பல அகிம்சை போராட்டங்களுக்கும் இந்த சுதேசி இயக்கம் ஒரு பெரிய உந்து சக்தியாக இருந்தது. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். மக்களை பிரிக்க நினைச்ச ஒரு செயல் எப்படி அவங்களையே இன்னும் வலுவா ஒன்னு சேர்க்குது? ஒரு அடக்குமுறை எப்படி ஒரு பெரிய எழுச்சிக்கு காரணமா அமையுது? இது வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம்.